சிவாஜி கணேசன்னா ஒரு ஆக்டர் தானே, அவர் பாலிடிக்ஸ்குள்ள எதுக்கு வந்தாரு? அப்புறம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல. சிவாஜி கணேசன் வந்து பெரிய நடிகர், பழம்பெரும் நடிகர். அவர் தான் நடிகர் திலகம், நடிப்பு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவரும் கலைஞர் கதை எழுந்த வசனமும் கேட்டோன்னா நீ ரொம்ப பிரமிச்சு போடுற. அப்பா அது ஃபுல் மகப்பா தெரியும் எனக்கு. ஒரு நான் சொல்லட்டு மாதவனா? சரி சொல்லு கேட்குறேன். சேர சோழ பாண்டியன் கதை தெரியுமா தெரியாதா? எனக்கு சேர சோழ பாண்டியனா யாருன்னு தெரியும், அவர் எழுதுனது தெரியாதே. சொல்லட்டுமா? நான் அந்த டைலாக் கேட்குறியா? சொல்லுப்பா கேட்க. காவிரி தந்து தமிழகத்து புது மணலில் களமமைத்து சேர சோழ பாண்டிய மன்னர் கோபுரத்து கலசத்தில் யாரு கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாட்டுக்காக தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்று செய்தி கேட்ட தணல்வீல் தமிழகத்து கிளியொருத்தி அனல் போலும் கண்ணுடன் அயலூர் சென்றிட்ட அவள் கணவனும் வந்துட்டான். தெரியுதா? கதை மாதிரி இருக்கு. சொல்ற இது எனக்கே கேட்க முடியல. எப்படிப்பா சொல்றீங்க? அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்தி கவிதாய் என்றான். இல்லை அன்பா, முல்லைச்சூழ் நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிளிசல் வந்தது போன்று. இது சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இனி தடையின்றி நுழைவர பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைந்ததே அத்தான் என்றாள். புரியுதா? அவன் குகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகைவிட்டு குமுறும் எரிமலை என, பகைவிட்டு சாய்க்கும் வாள் எடுத்து சூளுரைத்தான். சுடர்முகம் தூக்கினான். சுக்குநூர் தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்ப மாட்டேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணை என்றால் திரும்பி வருவனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்த திரும்பு என்றான். கொடுத்தான், பின்பு கொடுத்தான். பகைவர் மீது பானம் போர் போர் எனவே முறங்கிட்டு முரசொலி பார் பார். அந்த பகைவர் பாய்ந்து கொள்ளும் வீரம் பாரென்று பட்டெழுத்து அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள். புரியுதா? களத்தினிலோ அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைக்குள் விடுபட்டான். எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன. வேலை பட்டை முறிப்பட்டது. வேல்கள் பொடிபட்டன. எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கொடியின் கேட்குது என்று குத்திட்டாள். புதுப்பெண் அமைதிட்டாள். வீரர்கள் வந்தனர். அப்போது ஏனந்த மனிதா வந்தானோ இளவி செய்தி சொல்வதற்கு என்னருமை பொன்பாவாய் கண்ணளத்து கண்கலங்காதே களஞ்செய்தி கடைசியில் கேளென்றான். புரியுதா? புரியலன்னா கேளுங்க. அத்தோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானாம் சொன்ன மார்பிலே வேல் மார்பிலே அம்பு விடுறாங்கல்ல, வேல் தங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதன் போன பின் உயிர் வாழும் ஆனனங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி எழுதாள். அப்பா அடி போதும்பா, எனக்கு கேட்கிற ஸ்ட்ரென்த் இல்லப்பா. கொத்தான்